வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கிகளுக்கு வரப்போகும் பணம். இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. போலீசாருக்கு லஞ்சம் வழங்கிய 2 கைது. நீர் நிரம்பிய குழியில் விழுந்து குழந்தை உயிரிழப்பு. தமிழக மீனவர்கள் 14 பேர் கைது. வடக்கிலும் இனி புற்றுநோயாளர்கள் சிகிச்சைகளை பெறலாம், வெளியான அறிவிப்பு. மேலதிக வகுப்புகளுக்கு தடை. மழை மற்றும் அனர்த்தங்கள் காரணமாக கடந்த காலங்களில் ஏற்பட்ட பயிற்சிகை பாதிப்புக்கான நஷ்டஈடுகளை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி மற்றும் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் அதிகாரிகளுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனையினூடாக விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் மற்றும் அந்த ஒதுக்கீடுகளை உரிய வேலை திட்டங்களுக்காக பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. விவசாய தரவுகளின் காணப்படும் முழுமையற்ற தன்மையின் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட சில தீர்மானங்களில் தவறு ஏற்பட்டதையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். விவசாய உற்பத்திகளுக்கு சந்தையில் நியாயமான விலையை பெற்றுக் கொடுப்பதுடன் விவசாயிகளின் பாதுகாப்பை போலவே நுகர்வோருக்கும் நியாயமான வகையில் விலைகளை நிர்ணயிக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பாகவும் கால்நடை வளங்கள் துறையின் முன்னேற்றத்திற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், ஏற்றுமதி விவசாய பயிர்கள் ஊக்குவிப்பு, மில்கோ நிறுவனத்தின் முன்னெடுப்பு மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. ரத்னபுரி, காலி மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சீரான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், தென் மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். நிக்கவரட்டிய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வரும் சார்ஜென்ட் ஒருவருக்கு 20,000 ரூபாவை லஞ்சம் வழங்க முற்பட்டமை மற்றும் அதற்கு உதவிய குற்றச்சாட்டில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கால்நடை திருட்டு சம்பவம் தொடர்பாக நிக்கவரட்டிய போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவால் தேடப்படும் 2 சந்தேக நபர்களின் பெயர்களை குறித்த வழக்கின் சாட்சியாளர்களாக பெயர் மாற்றம் செய்வதற்காக இவ்வாறு லஞ்சம் வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. டெம்பத்தனிய மற்றும் அலோவோ பகுதிகளைச் சேர்ந்த 2 நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. குறித்த இருவரும் நேற்று பிற்பகல் 4 மணியளவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நிக்கவரட்டிய போலீஸ் நிலையத்திற்கு எதிரேயுள்ள ஒரு கடைக்குள்ளும் போலீஸ் நிலையத்தின் பிரதான வாயிலுக்கு அருகிலும் மாலை 4 மணியளவில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நிக்கவரட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர். ஆராய்ச்சி கட்டுவ வைரம் கட்டுவ பகுதியில் வீட்டிற்கு அருகில் தோண்டப்பட்டுள்ள நீர் நிரப்பப்பட்ட குழியில் விழுந்து சிறு குழந்தையொன்று பரிதாபமாக பலியாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். வைரம் கட்டுவ பகுதியில் வசித்து வந்த 1 வயது குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குழந்தையின் சடலம் சிலாபம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் நடவடிக்கையால் இலங்கை கடற்படையினரால் அவர்கள் சிறைப்பிடிக்கும் சம்பவம் தொடர்ந்து நடந்து வருவதாக தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பாம்பன் மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாகவும் மீனவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கை மன்னார் தெற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கூறி இந்த கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட விசாரணைக்கு பின்னர் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட உள்ளனர். அவர்கள் 14 பேரும் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட உள்ளனர். இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் சக மீனவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வடக்கு பகுதியை வதிவிடமாக கொண்ட புற்றுநோயாளர்கள் சிகிச்சைக்காக கொழும்பு சென்று மருத்துவ நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில்
தற்போது தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அதற்கான சிகிச்சை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சிகிச்சைக்கு சென்று வருகையில் தமது நலிவுத்தன்மை காரணமாகவும் அல்லது பிரயாண கஷ்டம் மற்றும் பணவசதி குறைவு காரணமாகவும் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு சிகிச்சையை தொடர்வதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறித்த விடயம் தொடர்பில் புற்றுநோயாளர்கள் மனித உரிமை ஆணைக்குழு மற்றும் சுகாதார அமைச்சு வெகுஜன ஊடகங்களுக்கூடாகவும் முறைப்பாடுகளை முன்வைத்து கடந்த ஒரு வருடமாக தீர்வுக்காக காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு கொழும்பில் சிகிச்சை பெற்று வருகையில் நோயாளர்கள் தமது சிகிச்சையை யாழில் தொடர விரும்புமிடத்து தாம் பெற்ற சிகிச்சை தொடர்பான சகல விவரங்களையும் கடிதத்துடன் எடுத்துச் சென்று தெல்லிப்பளையில் அங்கு உள்ள மருத்துவ மற்றும் கதிர்வீச்சு வசதிகளுடன் அங்கு சேவையாற்றும் புற்றுநோய் நிபுணர்களின் தீர்மானத்துடன் சிகிச்சை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் எவ்வித காரணத்துக்காகவும் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள் எனவும் உத்தரவாதம் வழங்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான காப்போத சாதாரண பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான பிரேத்திய வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் நடத்துவதற்கு மார்ச் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. வங்கிகளுக்கு வரப்போகும் பணம். இன்றைய வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு. போலீசாருக்கு லஞ்சம் வழங்கிய 2 கைது. நீர் நிரம்பிய குழியில் விழுந்து குழந்தை உயிரிழப்பு. தமிழக மீனவர்கள் 14 பேர் கைது. வடக்கிலுமினி புற்றுநோயாளர்கள் சிகிச்சைகளை பெறலாம், வெளியான அறிவிப்பு. மேலதிக வகுப்புகளுக்கு தடை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.